ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு ஹேம்சோம். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டியான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கிறிஸ்மஸ்க்குரிய சாக்லேட் கெனாச்சி கேக் ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஹேம்சோமை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுக்க போகிறோம். அது சில்வர் இல்லை கிளாஸ் பவுல் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கிறலாம். இதில் 50 கிராம்ஸ் டைரி மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிளைன் சாக்லேட்ஸும் ஆட் பண்ணிக்கிறலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே நல்லா மெல்ட் ஆகிக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும். இது வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த பவுலில் இந்த பாத்திரத்துலேருந்து நம்ம கீழே தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பவுலில் இப்போது 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் அளவு நீங்கள் 1 கப் அளவு கூட சேர்த்துக்கிறலாம். நான் ஆல்ரெடி சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 3/4 கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறணும். நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் அப்ளை பண்ணி நான் மைதா கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன் ஃபுல்லாக படுற மாதிரி. கேக் பேன் இல்லாதவங்க நார்மல் பாத்திரத்தில் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த பேனில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை ஊற்றிக்க போகிறேன். இதை ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரௌனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். பட் என்கிட்ட இருக்கிற பேன் பெருசு தான் வச்சுருக்கேன். அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட 1 இன்ச் பேன் இருந்தால் கூட நீங்கள் கேக் பேன் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் செட் ஆகுறதுக்கு. நான் இது மேலே சாக்கோ சிப்ஸ் தூவி விட்டுக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இன்னும் சாக்லேட்டி அதிகமாக்குறதுக்காக நான் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா இந்த போர்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இல்லைனா நீங்கள் சாக்லேட் இருந்தால் கூட அதை துருவி கூட அதை நீங்கள் போட்டுக்கிறலாம். இந்த பேட்டரில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது உள்ள ஒரு வயர் விஸ்க்கும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரோட டின்னை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்க போகிறோம். இது வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும். நம்மளுக்கு கேக் சூப்பராக பேக் ஆகிடும். குக் பண்ணும்போது நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய கேக் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியோ எதையாவது குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயாச்சு. இது ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் கத்தியை வச்சு அந்த எட்ஜஸ் எல்லாம் சைடு ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கேக் ஈஸியாக எடுக்க வரும். ஸோ ஓரங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம கேக் பேனை அப்படியே கவுத்திக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் அந்த சைடு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன். ஸோ மிடில் கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்க்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. எடுக்கும்போதே உடையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பட்டர் வேணால் நீங்கள் 3 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் குறைச்சிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பர் சாக்லேட்டியான செம்ம டேஸ்டான ப்ரௌனி ரொம்ப குவிக்காகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் கிறிஸ்மஸ்க்கான நிறையா கேக் ரெசிபிஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்சோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.